உயிரோடு தமிழோடு இணைந்திருக்கிறீர்கள். IELC தமிழ் உயிரோடு தமிழில் அன்பர்களே, உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கிறீர்கள். உலக நார்வல் நிகழ்ச்சியில் பிரித்தானியாவிலிருந்து போரியலாளர் அரசோக இணைகின்ற வணக்கம் அரசோகளே. வணக்கம் அணி. அனைத்துலக உயிரோடு தமிழ் உறவுகளுக்கு அன்பு இருந்த வணக்கம். இன்னொரு உலக நார்வல் நிகழ்ச்சி இணைந்திருக்கின்றோம். தொடர்ந்து ஈரான், இஸ்ரேல், அமெரிக்காவுக்கு இடையிலான பேச்சுவார்த்தை, போர் நிலைமைகள் தொடர்பான விடயங்களை பார்ப்போம். முதலில் நான் உங்களிடம் கேட்க விரும்புகின்ற விடயம் என்னவென்றால், நேற்று கூட நாங்கள் பார்த்திருந்தோம் அமெரிக்காவுடைய ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற அந்த ப்ராஜெக்ட் 2-3 நாட்களில் முடிவுக்கு வந்துவிட்டது. ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் தோத்ததுக்கு ஒரு முக்கிய காரணங்கள் இப்பொழுது மெதுமெதுவாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. என்ன காரணங்கள் என்று கூறுவீர்களா? அதாவது இந்த அமெரிக்கா அதிபர் கொண்டு வந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் என்ற சுதந்திர நடவடிக்கை 24 மணி நேரத்துக்குள்ளேயே முடிவுக்கு வந்து விட்டதாக கூறியிருக்கின்றதா பல ஊடகங்கள். அதற்கு முக்கிய காரணமாக இருப்பது இப்போது அவர்கள் கூறுகிறார்கள், சவுதி அரேபியாவும் குவைத்தும் தான் மிக முக்கிய காரணிகளாக இருக்கிறது என்று சொல்லியும், அதாவது இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் நடவடிக்கையை ரத்து செய்யுமாறு சவுதி அரேபியா ட்ரம்புக்கு நிர்பந்தம் கொடுத்ததாகவும், முன் ஆலோசனையின்றி அமெரிக்க அதிபர் சமூக ஊடகங்கள் மூலம் இந்த நடவடிக்கை குறித்து அறிந்த பிறகு ரியாத் தனது தளங்களையும் வான்வெளியையும் பயன்படுத்த தடை விதித்ததாகவும், ட்ரம்புக்கும் பட்டத்து இளவரசருக்கும் இடையில் தொலைபேசி உரையாடல்கள் கருத்து வேறுபாடுகளை தீர்க்க உதவவில்லை என்று சொல்லியும், ஈரான் மற்றும் எப்சின் கூட்டணிக்கு இடையிலான என்று ஈரான் கூறுகிறது. இந்த சண்டை தொடங்குவதற்கு முன்னர், அதாவது இந்த சவுதி அரேபியா அமெரிக்காவின் விமானங்களை சவுதி அரேபியாவின் வான்வெளியை பயன்படுத்த அந்த போரின் போது அனுமதித்திருந்தது என்று சொல்லியும், அதனால் சவுதி அரேபியாவில் இருந்த ஏவெக்ஸ் விமானங்கள் கூட, உளவு விமானங்கள் கூட ஈரான் தாக்குதலில் அழிந்ததாகவும் முன்னர் நாங்கள் பார்த்திருந்தோம். இப்போது சவுதி அரேபியா இந்த நடவடிக்கைக்கு தனது வான்வெளியையோ தனது தளத்தையோ பயன்படுத்த வேண்டாம் என்று திட்டமாக கூறிவிட்டது என்று சொல்லி, அதே சமயம் குவைத்தும் அதில் இணைந்திருப்பதாகவும் குவைத்தும் கூறிவிட்டது, தங்கள் வான்வெளியையோ தங்கள் தளத்தையோ தாங்கள் தரப்போவதில்லை என்று சொல்லி. ஆனால் இப்போதும் நீங்கள் இன்று பார்த்தீங்கன்னு சொன்னால், இன்றும் நீங்கள் பார்க்கலாம், இந்த E3 சென்ட்ரி விமானங்கள் 3 விமானங்கள் சவுதி அரேபியாவில் இறங்கி இருக்கின்றன. அமெரிக்காவின் விமானங்கள் இருக்கின்றன. ஆனால் அவர்கள் கூறிவிட்டார்கள், ஈரான் மீது தாக்குதலுக்கு பயன்படுத்த வேண்டும், நீங்கள் வாங்க போங்க, அது பிரச்சனை இல்லை, இனி ஒரு போருக்கு எங்கள் தளங்களை பயன்படுத்த வேண்டாம் என்று. ஏனென்று சொன்னால், அந்த முதலாவது போரின் போது, அதாவது இந்த முதல் நடந்த 38 நாள் போரின் போது முழுக்க இஸ்ரேலை காப்பாற்ற அந்த தளங்களை பயன்படுத்தினார்களே தவிர, அந்த வளைகுடா நாடுகளை காப்பாற்ற அமெரிக்கா 0% தான் நடவடிக்கை எடுப்பதாக அவர்கள் இப்போது ஆதங்கப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. அதாவது இந்த நாடுகள், சவுதி அரேபியா இருக்கலாம், ஏனைய வளைகுடா நாடுகள் மிகப்பெரிய தாங்கள் அமெரிக்காவால் கைவிடப்பட்ட நிலை, தாங்கள் ஏமாற்றப்பட்டதாக உணர்கிறார்கள். எனவே இன்னொரு போரை தொடங்கி இன்னொரு போருக்கு ஈரான் பதிலடியை கொடுத்து மீண்டும் தங்களிடம் இருக்கின்ற தற்போதைய எஞ்சியுள்ள கட்டமைப்புகளையும் இழக்க அந்த நாடுகள் விரும்பவில்லை. எனவேதான் இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடம் 24 மணி நேரத்துக்கு முடிவுக்கு வந்ததாக கூறியிருக்கிறது. அதே சமயம் இப்ப அமெரிக்காவின் முன்னாள் அதிபர்கள் கூட கூறியிருக்கிறார்கள், அதாவது இது அமெரிக்காவுக்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் என்று சொல்லி. ஏனென்று சொன்னால், இவ்வாறான நடவடிக்கைகள், அதாவது உறுதிமொழிகளை இவர்கள்ட அதாவது அமெரிக்காவின் உறுதிமொழிகள் எவ்வாறு காப்பாற்றப்படுகின்றன என்பதை உலகம் உன்னிப்பாக பார்த்து கொண்டிருக்கும் என்று சொல்லியும், இவ்வாறான நடவடிக்கைகள் இனி வரும் காலங்களில் அமெரிக்காவின் உறுதிமொழிகளை யாரும் நம்ப போவதில்லை என்று சொல்லியும், அவர்கள் தங்களுக்குள் ஒரு கூட்டணி அமைப்பதற்கோ வெவ்வேறு தங்களை பாதுகாப்பதற்கோ இந்த நாடுகள் முனையலாம் என்று கூறியிருக்கிறார்கள். உதாரணமாக நீங்கள் பார்த்தீர்கள் சொன்னால், அதாவது ஈரானுக்கு 48 மணி நேரமே உள்ளது, இல்லை என்று சொன்னால் அவர்கள் மீது தாக்குதல் நடத்தப்படும். இப்படித்தான் அடிக்கடி, உதாரணமாக மார்ச் 28ஆம் தேதி ஈரானுக்கு 72 மணி நேரம் உள்ளது, இல்லை என்றால் அவர்கள் நகரம் அழிக்கப்படும். ஏப்ரல் 4ஆம் தேதி ஈரான் இணங்குவதற்கு இரவு 8 மணி வரை அவகாசம் இருக்கின்றது, இல்லையெனில் அவர்கள் நகரம் மீது குண்டு பொழியப்படும்.
இப்ப இந்த ஏப்ரல் 5ஆம் தேதி ஈரான் இணங்குவதற்கு ஒரு வாரம் மட்டுமே உள்ளது, இல்லை என்றால் குண்டு பொழியப்படும். இப்ப இந்த ஏப்ரல் 15ஆம் தேதி ஈரானுக்கு 48 மணி நேரம் மட்டுமே உள்ளது, இல்லை என்றால் அவர்கள் மீது குண்டு மழை பொழியப்படும். அப்படியே அதாவது இப்போது நேற்று ஈரானுக்கு இன்னும் 24 மணி நேரமே அந்த ஒப்பந்தத்தை மீது ஒப்பந்தம் தொடர்பாக சொல்வதற்கு அவகாசம் உண்டு. இவ்வாறு ஒவ்வொரு தடவையும் இதை கூறுகிறார்களே தவிர அதிலிருந்து அமெரிக்கா தான் தொடர்ச்சியாக பின்வாங்கி கொண்டு வருவதாகவும், இது அமெரிக்காவின் ஒரு நம்பகத்தன்மையை உலக மட்டத்தில் கடுமையாக சிதைத்து வருவதாகவும் கூறியிருக்கிறார்கள். அது ஒரு தொடர்ச்சியாகத்தான் இப்போது இந்த ப்ராஜெக்ட் ஃப்ரீடமும் அமைந்திருக்கின்றது. இப்ப ஜெர்மனியுடைய சான்சலர் ஃபெட்ரிக் மெர்ஸ் அவர்கள் கூறியது சரிதானே, அதாவது ஹியூமிலியேட் பண்ணியிருக்கிறார்கள், அவமானப்படுத்தி இருக்கிறார்கள் என்று சொன்னது சரிதானே. அப்ப நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேணும். நீங்கள் இந்த ஹோர்முஸ் நீரிணை தொடர்பாக கூறும் பொழுது, ஹோர்முஸ் நீரிணையுடைய பாதுகாப்பை உறுதி செய்ய ஐநாவிடம் வளைகுடா நாடுகள் கோரிக்கை விடுத்திருக்கின்றது. ஐநாவால் இந்த ஹோர்முஸ் நீரிணையை தீர்த்து வைக்க முடியுமா? போருக்கு முதல் இருந்த நிலைமைக்கு போக முடியுமா? அல்லது இனி ஒரு புதிய ஒரு ஒழுங்குதான் அங்கே வரப்போகின்றதா? அதாவது இந்த ஹார்முஸ் நீரிணையை திறப்பதற்கு அமெரிக்கா எவ்வளவோ பாடுபட்டு விட்டது, முடியவில்லை. பல நாடுகளை உதவிக்கு அழைத்திருந்தது, முடியவில்லை. தென்கொரியாவை அழைத்திருந்தார்கள், உங்கள் கப்பலை அடித்து விட்டார்கள் என்று. தென்கொரியா சொல்லிவிட்டது, இந்த கப்பலை அடித்தது யார் என்று எனக்கு தெரியாது, நான் வரவில்லை என்று கூறிவிட்டார்கள். ஐரோப்பிய நாடுகள் அதற்கு கிட்டவும் வரவில்லை. ஐக்கிய நாடுகள் சபையின் முதல் கொண்டு வந்த தீர்மானமும் ரஷ்யாவும் சீனாவும் சேர்ந்து வீட்டோ பண்ணியிருந்தன. இப்போது நீங்கள் கூறியது போல வளைகுடா நாடுகள் கொண்டு வருகின்றன. ஆனால் ஐக்கிய நாடுகள் சபையின் விதிகளின் அடிப்படையில் அது ஈரானுக்கு சொந்தமான கடல். ஈரானுக்கு சொந்தமான கடலை ஈரான் பாதுகாப்பை மீறி, இறையாண்மையை மீறி திறக்க சொல்லி கூறுவதற்கு ஐக்கிய நாடுகள் சபைக்கு எந்தவித அதிகாரமும் இல்லை என்பதுதான் முக்கியமானது. எனவேதான் நேற்று ஈரான் கூறியிருந்தது, அந்த கோரிக்கையை முறியடிக்குமாறு தனது நட்பு நாடுகளுக்கு அழைப்பை விட்டிருந்தது. இந்த நேரத்துல நேற்று மார்க்கோ ரூபியோ நாங்கள் கழிச்சிருந்தோம். மார்க்கோ ரூபியோ கூட கூறியிருந்தார், இந்த ஐக்கிய நாடுகள் சபை இந்த ஹார்முஸ் நீரிணையை திறக்க முடியாது விட்டால் அவர்கள் ஏன் இயங்குகிறார்கள் என்ற கேள்வியை எழுப்பியிருந்தார். அதே போலதான் அமெரிக்காவின் செய்தி நிறுவனமான ப்ளூம்பர்க் கூறியிருக்கின்றது, ஐக்கிய நாடுகள் சபையின் பயனற்ற தன்மையும் அர்த்தமற்ற தன்மையும் அந்த ஊடகம் ப்ளூம்பர்க் கேள்வி செய்துள்ளார். அதனை ஒரு ஜோம்பி அமைப்பு என்றும் வர்ணித்திருந்தது. இதே அமைப்பைத்தான் நீங்கள் ஏனைய நாடுகள் மீது உங்கள் தேவைக்காக நடவடிக்கையை பயன்படுத்தினீர்கள், இல்லது தடுத்து வைத்திருந்தீர்கள். அந்த நாடுகள் அப்போது இதைத்தான் கூறின, இந்த ஐக்கிய நாடுகள் சபையால் இந்த பிரயோசனம் இல்லை என்று. ஏன் ஈழத்தமிழர்களும் அதைத்தான் கூறினார்கள். போர் இடம்பெற்ற போது ஐக்கிய நாடுகள் சபை அந்த போரை நடக்க விட்டு வெளியேறி இருந்தது. அந்த மக்கள் கூறினார்கள் தங்களை விட்டு வெளியேற வேண்டாம் என்று. வெளியேறியிருந்தார்கள். ஏனென்றால் சாட்சியமற்ற போருக்கு ஐக்கிய நாடுகள் சபை வழி சமைத்து கொடுத்திருந்தது. ஐக்கிய நாடுகள் சபை இன்று நேற்று இதை செய்யவில்லை. ஐக்கிய நாடுகள் சபை செயலற்றி இருப்பதற்கு காரணம் இந்த அமெரிக்கா, ஐரோப்பா, ரஷ்யா, சீனா போன்ற வல்லரசுகள், அடுத்தது பிராந்திய இந்தியா போன்ற வல்லரசுகள், இந்த வல்லரசுகள் அழுத்தங்கள் அவர்களுக்கு முகத்தை பார்ப்பதற்கு, முகம் பார்த்து செய்வதற்கு சொல்லி அந்த நடவடிக்கையால் தான் இந்த ஐக்கிய நாடுகள் சபை வர இருக்கின்றது. அது இப்போது காட்சி மாறிவிட்டது. இப்போது ஈரான் மீது கூட நடவடிக்கை எடுக்க முடியாத நிலையில் ஐக்கிய நாடுகள் சபை. அரசர்களே, உங்களுக்கு தெரியும், ஹோர்முஸ் தொடர் பிரச்சனையாக இருக்கின்ற நேரத்தில் ஹோர்முஸ் நீர்நிலையில் ஈரானுடைய எண்ணெய் கப்பல் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தி இருக்கின்றது. ஈரான் அதற்கு பதில் அடி கொடுத்திருக்கின்றார்கள் என்று கூறுகிறார்கள். இதே நேரத்தில் ஈரானுடைய ஹுசாம் தீவில் உள்ள பாந்த் அபாஸ் என்ற பகுதியில் வெடிச்சத்தம் கேட்டிருப்பதாக கூட செய்திகள் வந்திருக்கின்றது. இது தொடர்பாக என்ன அறிந்தீர்கள்? ஹார்முஸ் நீரிணையில் மீதான அந்த அமெரிக்காவின் நடவடிக்கை, அதாவது ப்ராஜெக்ட் ஃப்ரீடம், அந்த நடவடிக்கை ஆரவாரமாக தொடங்கப்பட்டு அதை நிறுத்துவதாக ட்ரம்ப் அறிவித்த பிற்பாடு திடீரென்று நிறுத்திய போதும் அமெரிக்காவின் கடற்படை முற்றுகை அமூலில் இருப்பதாகவும், அந்த முற்றுகையை மீறி எம்டி ஹஸ்னா என்ற கப்பல், அது ஈரான் எண்ணெயை ஏற்றிக்கொண்டு சீனாவுக்கு சென்ற கப்பல், புதன்கிழமை அன்று ஈரான் துறைமுகத்தை நோக்கி செல்ல முயன்ற போது மத்திய கட்டளை மையம் அமெரிக்காவின் சென்ட்ரல் காம் அதன் மீது தாக்குதல் நடத்தியதாக கூறப்படுகிறது. USS அப்ரஹாம் லிங்கன் என்ற கப்பலில் இருந்து புறப்பட்டு சென்ற FA-18 சூப்பர்கானட் விமானம்
அந்த கப்பலின் மீது அந்த விமானத்தில் இருந்த 20 மில்லிமீட்டர் பீரங்கி குண்டுகளால் சுட்டதாகவும் அதனைத் தொடர்ந்து அந்த கப்பல் திரும்பி சென்றதாகவும் கூறப்பட்டிருக்கின்றன. அதாவது அமெரிக்கா தான் இதை இடைநிறுத்தி வைத்திருப்பதாகவும் ஈரான் பேச்சுவார்த்தைக்கு வரப்போகிறது என்று சொல்லியும் இந்த திட்டம் அதாவது 2 தரப்பும் பேச்சுவார்த்தையில் இணங்கி இருப்பதாகவும் கூறப்பட்ட போதும் இந்த கப்பல் மீது தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. அதாவது ஆனால் இப்ப உலக நாடுகளை பொறுத்தவரையில் ஒவ்வொரு நாளும் செல்ல செல்ல இந்த ஹார்முஸ் நீரிணையின் தாக்கம் பல நாடுகளை கடுமையாக பாதித்துக் கொண்டிருக்கின்றது. இப்ப நீங்கள் பார்த்தீர்கள் என்று சொன்னால் அதாவது ஜூலை 4ஆம் தேதி வரையிலும் அமெரிக்காவில் உள்ள எண்ணெய் சேமிப்பு கிடங்குகள் ஜூலை 4ஆம் தேதியுடன் காலியாகிவிடும் என்று ஹார்லைன்ஸ் முதலீட்டு நிறுவனத்தைச் சேர்ந்த ப்ளூம்பெர்கின் ஜெஃப் ஹர்ரி என்றவர் தெரிவித்திருக்கின்றார். அதாவது இந்த நிதி நிறுவனம் கூறியது என்னென்று சொன்னால் ஆஸ்திரேலியா, பிலிப்பைன்ஸ் மற்றும் தாய்லாந்து ஆகிய நாடுகளின் எண்ணெய் மற்றும் பெட்ரோலிய பொருட்கள் மே மாதத்தில் தீர்ந்துவிடும் என்று சொல்லியும் அதற்கு பின்னர் ஐரோப்பாவையும் அதற்கு பிறகு அமெரிக்காவையும் ஜூலை 4ஆம் தேதி அளவில் அவர்களின் எரிபொருள் கையிருப்பும் முடிந்துவிடும் என்று சொல்லியும் அது கூறியிருக்கின்றது. ஒரு மட்டுப்படுத்தப்பட்ட எரிபொருட்கள் தான் வந்து கொண்டிருக்கின்றன. ஆனால் அமெரிக்காவோ இப்ப ஈரானை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் புலனாய்வு தகவல்களின் அடிப்படையில் கூட கூறுகிறார்கள் அமெரிக்காவின் இந்த கடன் முற்றுகையை இன்னும் ஒரு 3 அல்லது 4 மாதங்களுக்கு ஈரான் இலகுவாக கடந்து சென்றுவிடும் என்று சொல்லி. ஆனால் அதே காலப்பகுதியை இந்த உலக நாடுகள் எவ்வாறு கடந்து செல்லும் என்றதான் மிகப்பெரிய பிரச்சனையாக இருக்கின்றது. இப்போ ஈரான் எரிபொருள் நிரப்பும் தளத்தை அதே சமயம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஈரான் எண்ணெய் உற்பத்தி கடுமையாக பாதிக்கப்படுவதாகவும் அமெரிக்காவின் இந்த கடல் முற்றுகையால் எரிபொருள் சேமிப்பு கிடங்குகள் கூட வெடித்து சிதறலாம் என்றும் கூறியிருந்தார்கள். ஆனால் அமெரிக்காவை சேர்ந்த ஆய்வாளர்கள் கூட கூறியிருக்கிறார்கள் அவ்வாறான ஒரு நிலைமை இல்லை. இன்றும் ஈரான் துறைமுகத்திலிருந்து 3 கப்பல்கள் எண்ணெயை ஏற்றிக் கொண்டிருப்பதை பார்க்கக்கூடியதாக இருக்கிறது என்று சொல்லி கூறியிருக்கிறார்கள். அதே நேரம் ஒபேக் அமைப்பை கிட்டத்தட்ட 36 ஆண்டுகளில் இல்லாத அளவுக்கு அதன் உற்பத்தி கடுமையாக குறைந்திருப்பதாக கூறப்படுகிறது. ஏப்ரல் மாதத்தில் ஒபேக் எண்ணெய் உற்பத்தி முந்தைய மாதத்துடன் ஒப்பிடும் போது 4,20,000 பீப்பாய்கள் குறைந்து ஒரு நாளைக்கு 20.55 மில்லியன் பீப்பாய்களாக இருந்ததாகவும் கூறப்படுகிறது. 1990க்கு பிறகு மிக குறைந்த அளவான எரிபொருட்களை உற்பத்தி செய்கின்ற அளவுக்கு அந்த அமைப்பு சரிவை சந்தித்திருப்பதாக கூறியிருக்கிறார். ஹோர்முஸ் நீரிணை தொடர்பான நிலைமைகளை நீங்க கூறும்பொழுது உங்களுக்கு தெரியும் இந்த போர் இப்பொழுது முடிவுக்கு வருவதற்கான காரணம் 14 அம்ச புரிந்துணர்வு ஒன்று ஒப்பந்தம் ஒன்று அது தொடர்பாக பேசப்பட்டு பரிமாறப்பட்டு அது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில் இறுதி தருவாயில் வந்திருப்பதாக வெள்ள மாளிகையிலிருந்து செய்திகள் வருகின்றது. அப்படி என்றால் இந்த 14 அம்ச கோரிக்கைகளுக்கு இவர்கள் இணங்கிவிட்டார்களா? இன்று வரையிலும் அதாவது ஈரான் இன்னும் அதற்குரிய பதிலை கொடுக்கவில்லை. ஈரான் மற்றும் அமெரிக்கா இடையிலான ஒப்பந்தம் குறித்து தாங்கள் நம்பிக்கையுடன் உள்ளோம் என்று பாகிஸ்தானின் வெளியுறவுத்துறை அமைச்சகத்தின் பத்திரிகை செயலாளர் தெரிவித்திருக்கின்றார். ஈரான் மற்றும் அமெரிக்காவுக்கு இடையிலான உடன்பாடு எட்டப்படும் சாத்தியம் இருப்பதாகவும் அது விரைவில் எட்டப்படும் என்று எதிர்பார்ப்பதாகவும் தெரிவித்திருக்கிறார். இருதரப்பினரும் அமைதியான மற்றும் நீடித்த ஒரு தீர்வுக்கு வருவார்கள் என்றும் பிராந்தியத்தில் மட்டுமல்லாது உலகம் முழுவதும் அமைதி நிலைநாட்டப்படும் என்றும் அவர் தெரிவித்திருக்கிறார். ஆனால் அமெரிக்கா கொடுத்திருக்கிறது என்று சொன்னால் ஈரான் அணு உலை தொடர்பாக அமெரிக்கா தனது நிபந்தனைகளை கொடுத்திருப்பதாகவும் அதாவது இஸ்பஹான் மற்றது நட்டான்ஸ் பகுதிகளில் இருக்கின்ற அணு செறிவாக்கல் நிலையங்கள் மூடப்பட வேண்டும், யுரேனியம் ஈரானிலிருந்து வெளியேற்றப்பட வேண்டும், ஈரான் 20 வருடங்களுக்கு அந்த யுரேனியம் சரிவாக்களை நிறுத்த வேண்டும், அதற்கு பிறகு ஐக்கிய நாடுகள் சபையின் கண்காணிப்பாளர்கள் தொடர்ச்சியாக கண்காணிப்புகளை மேற்கொள்வார்கள், அவர்களுக்கு அது சரியென்று பட்டால் தான் தாங்கள் தடைகளை மெல்ல மெல்ல ஈரான் புரோகிரஸை பொறுத்து தாங்கள் தடைகளை நீக்குவார்கள் என்று கூறியிருக்கிறார்கள். ஆனால் இதில் கூறப்பட்ட எதுவும் ஈரானால் ஏற்றுக்கொள்ளக்கூடியதான ஒரு நிபந்தனையாக பார்க்கப்படவில்லை.
அதே சமயம் உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலிய தரப்பு கூறியிருக்கிறது, ஈரானுக்கும் அமெரிக்காவுக்கும் இடையிலான உடன்பாடுகள் தங்கள் பாதுகாப்புக்கு எவ்வளவு ஆபத்தானது என்பதை தாங்கள் அது தொடர்பாக ஆய்வு செய்வதாகவும் கூறியிருக்கிறார்கள். இஸ்ரேலும் இதற்கு இந்த ஏதோ ஒரு வகையில் இந்த உடன்பாடு எட்ட விடாது தடுப்பதில் முக்கிய காரணியாக இருக்கின்றது. இது எண்ணெய் விலை, அதாவது மார்க்கெட், நீங்கள் பார்க்கலாம், இந்த உலக சந்தையில் இருக்கின்ற எரிபொருள் விலைகள், அதாவது உலக சந்தை, இந்த பங்கு சந்தைகளில் ஏற்ற முறக்கத்துக்கு இந்த கருத்துக்கள் பயன்படுகிறதே தவிர களத்தில் எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் இதுவரையில் ஏற்படுத்தியதாக இல்லை. இருதரப்பும் இன்னும், அதாவது நேற்று கூறப்பட்டிருந்தது, இருதரப்பும் சில நிபந்தனைகளுக்கு இணங்கி இருப்பதாக. ஆனால் இன்று வந்த இந்த நிபந்தனைகளை பார்த்தால் இந்த நிபந்தனைகளுக்கு ஈரான் இணங்குவது மிக மிக கடினம். இனி உங்களுக்கு தெரியும், அமெரிக்காவை பொறுத்த மட்டில் ஏதோ ஒரு நாட்டில் போர் தொடர்ந்து நடந்து கொண்டிருக்க வேண்டும் என்பதுதான் அவர்களுடைய விருப்பம். கொலவரியில் இருக்கின்றது இஸ்ரேல், ஏதோ ஒரு நாட்டில் கொலை செய்து கொண்டு இருக்க வேண்டும் என்பது இஸ்ரேலுடைய விருப்பம். ஈராக்கில் தொடர் தாக்குதல் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. என்ன காரணத்துக்காக? ஈராக் மீது, ஈராக்கில் இருக்கின்ற எபில் மாகாணத்தில் உள்ள அல் ஹரீர் என்ற விமானப்படை தளத்தின் மீது பறந்து கொண்டிருந்த ஒரு ட்ரோன் அமெரிக்க விமானத்தால் இன்று சுட்டு வீழ்த்தப்பட்டதாக கூறப்படுகிறது. அதே நேரம் நேற்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், ஈராக்கின் குர்திஸ்தான் சுலைமானியா மாகாணத்தில் உள்ள கோமலா கட்சியின் தலைமையகத்தை தாக்குவதற்காக ஈரான் ஷாஹெட் 136 என்ற ஆளில்லாத விமானத்தை அனுப்பியதாக கூறப்படுகிறது. அதாவது ஈரான் தொடர்ச்சியாக அந்த ஈரானுக்கு எதிராக ஈராக்கில் இருந்து இயங்குகின்ற கேர்டிஸ் அமைப்புகளை குறிவைத்து தாக்கி வருவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அதாவது ஈரான் இனி வெளிநாடு, அதாவது எந்த நாடுகளின் இறமையையும் ஈரான் பார்க்காது, தனது நாட்டின் பாதுகாப்புக்காக இதனை, அதாவது அமெரிக்காவோ இஸ்ரேலோ அவர்களை ஈரானில் ஒரு உள்நாக கலவரத்தை ஏற்படுத்த பயன்படுத்தலாம் என்ற காரணத்துக்காக தாக்கி அளிப்பது போலதான் தெரிகிறது. புதிய ஈராக்கிய பிரதமர் அல் சைதி அவர்களும் கூட ஈரானுக்கு ஆதரவாகத்தான் அவர் வந்திருக்கின்றார். அதாவது ஈரானுக்கு மட்டும், அதாவது அவர் கூறுகிறார் என்று சொன்னால், இன்றைய ஈரானின் சக்தி, ஈரான் இந்த பவர் ஈரானுக்கு மட்டும் சொந்தமானதல்ல, அது அனைத்து முஸ்லிம் மக்கள் மற்றும் சியாக்களுக்கும் ஒரு ஆதரவாகும். இந்த சக்தியை ஈரானிடமிருந்து பறிப்பதை நாங்கள் ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். ஐஎஸ்க்கு எதிரான போராட்டத்தில் இந்த சக்தி தான் எங்களுக்கு உதவியது. ஈராக்குக்கு ஈரான் ஆதரவு தேவை. ஏனெனில் ஈரானின் பலமே ஈராக்கின் பலம், ஈரானின் பலவீனம் ஈராக்கின் பலவீனம் என்று அவர் தெரிவித்திருக்கின்றார். ஆனால் அமெரிக்கா ஈராக் மீது கடுமையான அதிருப்தியில் இருக்கின்றது. அதாவது வாஷிங்டனின் நிதி பரிமாற்றங்களையும் பாதுகாப்பு உதவிகளையும் மீண்டும் தொடங்குவதற்கு முன்பு ஈரான் ஆதரவு ஆயுத குழுக்களை கட்டுப்படுத்த ஈராக்கின் அடுத்த பிரதமர் தெளிவான நடவடிக்கைகளை எடுக்க வேண்டும் என்று அமெரிக்கா கூறுகிறது. இல்லை என்று சொன்னால் நிதிகளையோ ஏனைய உதவிகளையோ தாங்கள் நிறுத்தப் போவதாகவும் அமெரிக்கா மிரட்டி கொண்டு இருக்கின்றது. இப்ப அதாவது இந்த போரின் போது உங்களுக்கு தெரியும், ஈராக்கில் இருந்துதான் சவுதி அரேபியா மீது பெருமளவான ஏவுகணைகள் ஏவப்பட்டன. ஈராக்கில் வைத்துத்தான் அமெரிக்காவின் டேங்கர் விமானம் சுட்டு வீழ்த்தப்பட்டிருந்தது. அப்படி பல விடயங்களை பார்த்தால் அமெரிக்கா இந்த போரில் ஈராக்கை ஈரானிடம் இழந்து விட்டது போலதான் தெரிகிறது. இஸ்ரேல் கொலவரியில் இருக்கின்ற கூறும் பொழுது ஹமாஸினுடைய தலைவருடைய மகனும் கொல்லப்பட்டிருப்பதாக கூறப்படுகிறது. இஸ்ரேல் தொடர் தாக்குதல் நடத்தி கொண்டிருக்கின்றது. அதனுடைய நிலைமை என்ன? இன்றும் இஸ்ரேல் தொடர்ச்சியாக தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. உங்களுக்கு தெரியும், இன்று இஸ்ரேலுக்கு ஹமாஸுக்கு, அதாவது இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் அங்கு சண்டையில் ஈடுபடுவது இஸ்ரேலும் ஹிஸ்புல்லாக்களும். ஆனால் இஸ்ரேலுக்கும் லெபனானுக்கும் இடையில் தான் போர் நிறுத்தம். அந்த போர் நிறுத்தத்தை மேலும் 3 வாரங்கள் நீடித்திருப்பதாக கூறியிருக்கிறார்கள். அதே சமயம் காசா பகுதியிலும் தொடர்ச்சியாக இஸ்ரேல் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கிறது. இந்த போர் நிறுத்தம் அக்டோபர் வந்த பிற்பாடு இன்று வரையிலும் 800க்கும் மேற்பட்டவர்கள் அங்கு கொல்லப்பட்டிருக்கிறார்கள். நேற்று இடம்பெற்ற தாக்குதலில் ஹமாஸ் தலைவர் ஹலீல் அல் ஹைனாவின் மகன் இந்த தாக்குதலில் கொல்லப்பட்டிருக்கிறதாக கூறப்படுகிறது. அதாவது அசாம் அல் ஹையா என்றவர் தான் அவருடைய பெயர். அவர் அந்த தாக்குதலில் கொல்லப்பட்டதாக அவற்றை இறுதிச் சடங்கு இன்று இடம்பெற்றதை பார்க்கக்கூடியதாக இருந்தது.
அதே சமயம் பெய்ரூட் பகுதி மீதும் இஸ்ரேல் நேற்று ஒரு திடீர் தாக்குதலை மேற்கொண்டிருந்தது. அந்த தாக்குதலில் ரத்வான் என்ற படைப்பிரிவை பிரிகேட் கட்டளை தளபதி கொல்லப்பட்டதாகவும், அதற்கு பின்னர் இஸ்ரேலிய மக்களுக்கு இஸ்ரேலிய நாடாளுமன்றத்தில் உரையாற்றிய பெஞ்சமின் நெத்தனியாகு தாங்கள் அதாவது இந்த ஹிஸ்புல்லாக்களின் தளபதிகள் எங்கிருந்தாலும் தாங்கள் அவர்களுக்கு கருணை காட்டப் போவதில்லை என்று பேசியிருந்தார். அது மட்டுமல்லாது இப்ப மார்க்கோ ரூபியோவை பொறுத்தவரையில் அமெரிக்காவின் வெளிவார அமைச்சர் அவர் கூறியிருக்கிறார் என்று சொன்னால், லெபனான் அரசாங்கத்துக்கும் இஸ்ரேலுக்கும் இடையிலான பேச்சு எந்த பிரச்சனையும் இல்லை என்று சொல்லியும், லெபனானில் எந்த நிலத்தையும் இஸ்ரேல் உரிமை கோரவில்லை என்றும் கூறியிருக்கிறார். ஆனால் இஸ்ரேல் பெருமளவான நிலங்களை இப்போதும் பிடித்து வைத்தபடிதான் இருக்கின்றது. அதே சமயம் இன்றும் ஹிஸ்புல்லாக்கள் இஸ்ரேல் இராணுவத்தினர் மீது ஆளில்லாத தாக்குதல் விமானங்கள் மூலம் தாக்குதலை நடத்தியிருக்கிறார்கள். மேகாவா 4 வகை டேங்காக இருக்கலாம், D9 புல்டோசராக இருக்கலாம் என்று பல இன்றையும் சேதமடைந்திருப்பதாக கூறப்படுகிறது. இந்த தகவல்களின் அடிப்படையில் கிட்டத்தட்ட இந்த 24 மணி நேரத்தில் 18 பேர் காயமடைந்ததாக கூறப்படுகின்றது. அதாவது கடுமையான தணிக்கைகளுக்கு மத்தியில் இஸ்ரேலில் காயமடைந்தவர்கள் குறித்த புதிய தரவுகள் ஈரான் மற்றும் ஹிஸ்புல்லாக்களுடனான போரில் ஏற்பட்ட இழப்புகள் குறித்த உண்மையான தகவல்களை வெளியிடாமல் இஸ்ரேல் கடுமையான தணிக்கைகளை செய்து வருவதாகவும் கூறப்படும் சூழ்நிலையில் இப்போது இந்த தகவல்கள் வெளிவந்திருப்பதாகவும், பிப்ரவரி 28 முதல் மருத்துவமனைகளில் 8621 பேர் காயத்துடன் அனுமதிக்கப்பட்டதாகவும், புதன்கிழமை மாலை வெளியிடப்பட்ட சுகாதார அமைச்சகத்தின் அறிக்கையின்படி கடந்த 24 மணி நேரத்தில் 18 பேர் காயமடைந்திருப்பதாகவும் கூறப்படுகின்றது. அதே நேரம் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் லெபனான் பகுதியிலும் தாக்குதல்கள் தொடர்ச்சியாக இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றன. அங்கும் பெருமளவானவர்கள் கொல்லப்பட்டும் காயமடைந்தபடியும் தான் இருக்கிறார்கள். ஈரான் அதையும் தான் இப்போது கூறியிருக்கின்றது. அதாவது லெபனான் மீதான தாக்குதலும் முற்றாக நிறுத்தப்பட வேண்டும் என்று சொல்லி. ஆனால் இன்று நேற்று உங்களுக்கு தெரியும், இஸ்ரேலிய பிரதமர் தனது ஊழல் தொடர்பான குற்றச்சாட்டுகளுக்கு வாக்குமூலம் அளிக்க நீதிமன்றத்துக்கு சென்றிருந்தார். ஆனால் அங்கு நீதிமன்றத்தில் அவர் வாக்குமூலம் செய்து கொண்டிருந்த தருணத்தில் திடீரென்று அங்கு கூறியிருக்கிறார், நான் அவசரமாக வெளியில் போக வேண்டும் என்று. ஏனென்று கேட்டபோது தனக்கு ஒரு அவசர செய்தி உள்ள ஒரு என்வெலப் வந்திருப்பதாக என்று கூறி சென்றதாக கூறப்படுகிறது. அவர் ஏதோ ஒரு வகையில் அந்த வழக்கு விசாரணையிலிருந்து தப்பிப்பதற்கான முயற்சியை மேற்கொள்கிறார். அதற்காகத்தான் இந்த போரையும் அவர் தொடர்ச்சியாக மேற்கொண்ட. நான் நினைக்கவில்லை இஸ்ரேலிய மக்கள் அதற்கு அனுமதிப்பார்கள் என்று. பொறுத்திருந்து பார்ப்போம் எவ்வாறு அவர்கள் அதை கையாளுகிறார்கள் என்று. நிறைவாக, உங்களுக்கு தெரியும், ஈரான் அணு ஆயுதம் வைத்திருக்க முடியாது, அவர்களிடம் இருக்கக்கூடாது என்று இவர்கள் உறுதியாக இருக்கும் பொழுது இந்த போர் நடந்து கொண்டிருந்த காலத்தில் கூட பலர் கேள்விகளை எழுப்பியிருந்தார்கள். என்னவென்று சொன்னால், இஸ்ரேலும் அவர்களிடையே இருக்கின்ற அணு ஆயுதம் தொடர்பான விடயங்களை தெளிவுபடுத்த வேண்டும், வெளிப்படுத்த வேண்டும் என்று. இப்பொழுது காங்கிரஸில் இருப்பவர்கள், அமெரிக்காவில் காங்கிரஸில் இருப்பவர்கள் இஸ்ரேலில் இருக்கின்ற அணு ஆயுதம் தொடர்பாக இருக்கிறதா இல்லையா என்ற விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்று இப்பொழுது கேள்வி எழுப்பப்பட்டிருக்கின்றது. அப்படி என்றால் இதுவும் ஒரு சிக்கலை கொண்டு வரப் போன்றது. என்ன காரணத்துக்காக இந்த கேள்வி எழுப்பப்பட்டது? இப்போது பலரும் கேட்கிறார்கள், அதாவது அணு ஆயுத தடை என்பது மத்திய கிழக்கில் ஈரான் மீதான இவர்களின் அழுத்தம் அதிகரித்து வருகின்ற போது ஈரான் முன்னர் இஸ்ரேல் மீது யாரும் கேள்வி கேட்கவில்லை. இப்போது ஈரான் பலமாக இருக்கிற நிலையில் இப்போது இஸ்ரேலையும் அந்த வட்டத்துக்குள் கொண்டு வருகிறார்கள். அமெரிக்காவின் பிரதிநிதிகள் சபையில் உள்ள 30 ஜனநாயக கட்சி உறுப்பினர்கள் அடங்கிய குழு இஸ்ரேலின் அணு ஆயுத கிடங்கு மற்றும் அது தொடர்பான கொள்கைகள் குறித்த தகவல்களை அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் நிர்வாகம் வெளியிட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை விடுத்திருக்கின்றது. இந்த வெளிப்படைத்தன்மை இல்லாதது முழு மத்திய கிழக்கையும் அச்சுறுத்துகிறது என்றும் அது கூறியிருக்கின்றது. இஸ்ரேல் தன்னிடம் அணு ஆயுதங்கள் இருப்பதை உறுதிப்படுத்தவோ அல்லது மறுக்கவோ இல்லை என்றும், மேலும் அவற்றின் சாத்தியமான பயன்பாடு அல்லது அதன் சிவப்பு கோடுகளை கோடிட்டு காட்டும் ஒரு கோட்பாட்டையும் அது பகிரங்கமாக முன்வைக்கவில்லை என்றும், குறைந்தது 1960களின் முற்பகுதியில் இருந்தே இஸ்ரேலின் அணு ஆயுத திட்டம் குறித்து அறிந்திருந்த அமெரிக்கா அந்த விவகாரத்தில் இன்று வரை மௌனம் காத்து வருகிறது என்றும் கூறப்படுகிறது. அமெரிக்க அரசாங்கத்தின் அதிகாரபூர்வமாக அமெரிக்க அரசாங்கம் அதிகாரபூர்வமாக ஒப்புக்கொள்ள மறுக்கும் ஒரு நாட்டின் சாத்தியமான அணு ஆயுத திட்டத்துடன்
வாஷிங்டன் தோளோடு தோள் நின்று போராடுகிறது என்றும் ஜனநாயக கட்சியின் பிரதிநிதி ஜோவாக்கின் காஸ்ட்ரோ தெரிவித்திருக்கிறார். தலைமையிலான காங்கிரஸ் உறுப்பினர்கள் தெரிவித்திருக்கிறார்கள். அதாவது வெளியுறவு அமைச்சர் மார்க்கோ ரூபியோவிடம் தான் இந்த கடிதம் சமர்ப்பிக்கப்பட்டிருக்கிறது. இந்த சூழலில் தவறான கணிப்பு, பதற்றம் அதிகரித்தல் மற்றும் அணு ஆயுத பயன்பாடு ஆகியவற்றின் அபாயங்கள் வெறும் கோட்பாடு ரீதியானவை அல்ல என்றும் அந்த கடிதத்தில் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதாவது மற்ற நாடுகளைப் போலவே இஸ்ரேலையும் அதே அளவிலான வெளிப்படைத்தன்மைக்கு உட்படுத்த வேண்டும் என்றும் அமெரிக்காவிடம் அந்த கோரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. இல்லையெனில் ஈரானின் அணுசக்தி திட்டம் மற்றும் சவுதியின் அணுசக்தி இலட்சியங்கள் உட்பட மத்திய கிழக்கு ஆன ஒரு சீரான அணு ஆயுத பரவல் தடுப்பு கொள்கையை ஏற்படுத்துவது சாத்தியமற்றதாகிவிடும் என்று அவர்கள் கூறியிருக்கிறார்கள். என்ன நகைச்சுவையா? இது எல்லாம் எப்படி சாத்தியம்? செல்ல பிள்ளை எல்லாம் சரி என்ன செய்கிறார்கள் நாங்கள் பொறுத்து. இப்ப நீங்கள் ஐநாவினால் ஏற்படுகின்ற அவர்களுடைய அந்த அழுத்தத்தை பாருங்கள். ஐநாவால் ஒன்றும் செய்ய முடியாமல் இருக்கின்றது, எங்களுக்கு தேவை இருக்கின்றது என்று கூறும் பொழுது செய்ய முடியவில்லை. அதே மாதிரிதான் இங்கேயும் இவர்கள் இஸ்ரேல் அணு ஆயுதம் வைத்திருந்தாலும் அதை ஒன்றுமே செய்ய போவதில்லை. நன்றி அரசுகளே என்று கூட நிறைய தகவல்களை உயிரோடு தமிழ் உறவுகளோடு பயந்து கொண்டமைக்காக உயிரோடு தமிழ் அன்பர்கள் சார்பாக நன்றியை கூறிக்கொண்டு மீண்டும் நாளை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம்.